உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கிடச்சிட்ருக்கு. என்கிட்ட பேசக்கூடிய நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருமே வந்து நல்ல விதமான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி பலன். சுக்கிரன் பயிற்சி அது மாத கிரகம். அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களாக கொடுக்க போகிறோம். அதாவது சுக்கிரன் வந்து ஒரு மாதம் இருக்கிற கிரகம் தானே, ஒரு மாதம் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். அதாவது சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர். சுபிச்சம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். பயணங்களுக்கு அதிபதி, குடும்ப ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து காதல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் பெற்ற 2 சுபகரங்கள், ஒன்று வந்து வியாழன், இன்னொருத்தர் வந்து சுக்கிரன். 2 பேருமே குரு தான். இப்படி 2 பேருமே வந்து சுபத்துவம் பலம் பெற்றவங்க. இப்படி முழு சுபர்களான 2 பேரில் ஒருத்தரான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார், சுகபோகங்களை கொடுக்க போகிறாரா, கஷ்டங்களை கொடுக்க போகிறார். அவர் தான் சுபகரம்னு சொல்லிட்டீங்களா, அவர் எது கஷ்டம் கொடுக்க போகிறாருன்னு யோசிப்பீங்க இல்லையா. சுக்கிரனாலேயும் சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஒரு சில ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சுக்கிரன் சுபராகவும் கெட்டது செய்வாங்க. சனி, யார் நம்ம மோசமான ஒரு அசுபர் நினச்சிட்டு இருக்கோமோ, ராகு சனி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க பயங்கரமான யோகங்களை செய்வாங்க. இது வந்து ஸ்தானம் அடிப்படையில் கிரக நிலைகளை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறான்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீதி தேவன் சனிபவனுடைய வீடான மகர ராசியில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது, உள்ளபடியே சந்தேகமே வேணாங்க. வேறு லெவலில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஈடேற போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு யார், மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அவரே தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அப்போ உங்கள் எண்ணப்படியான வேலை, தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பயிற்சியை எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி கும்ப ராசியிலேருந்து, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியிலேருந்து ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே போகிறார். மார்ச் 3ஆம் தேதி போயிட்டு அங்கே மார்ச் 27ஆம் தேதி அங்கே இருக்க போகிறார். மொத்தம் 25 நாட்கள் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு யோகாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன், நம்ம யோகாதிபதி தொழில் ஸ்தானத்து அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னாலே வந்து நம்ம எதிர்பார்க்காத நல்ல அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், நல்ல விஷயங்கள், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அது போக இதெல்லாம் வந்து தொழில் சாணத்துக்கும் அவர் தான் அதிபதின்றனால தொழில் சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய ப்ராஜெக்ட்லாம் சைன் ஆக போகுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா, புது ஒரு இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு நண்பர்களோட உதவியில் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அது மூலிமா பெரிய வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை, மன மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். மகர ராசிக்கு சுக்கிரன் வந்து போய் அமரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது மீன ராசி தான் சுக்கிரன் முழு பலம் பெறக்கூடிய இடம். அதாவது உச்ச பலம் பெற இடத்துல போய் நிற்க போகிறாரு 25 நாளைக்கு. அப்போ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து முழு பலம் பெற்று நிற்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் மனசுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு ஒரு காரணம் இல்லாத, ஒரு சில இடங்களில் சொல்ல முடியாது, காரணம் இல்லாமல் என்னன்னே தெரியலன்னு பயமாகவும் கவலையாகவும் இருந்துக்கிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு, காரணம் இல்லைங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் யோசிக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி தான் ஆகும் அப்படின்றதுல முனையளவும் சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் வந்து சிற்றூர் பயணங்களை குறிக்கக்கூடியது. ஆனால் உங்களுக்கு அது அந்த 3ஆம் இடமாக வர்றது மீன ராசி, கடல் ராசி, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் வந்து இந்த 25 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 25 நாட்கள் கொடுக்கக்கூடிய அந்த யோகா அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டு தொடர்புகளோட வெளிநாட்டு பயணங்களை வந்து தொடர்ச்சியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், தொழில் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், மாணவர்கள் கல்விக்காக போகிற மாதிரி இருக்கலாம்,
இன்னும் ஒரு சிலருக்கு நான் முக்கியமாக இங்கே ஒரு இடத்துல சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் 3ஆம் இடத்துல போய் அமர போகிறார் மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து. இந்த குறிப்பிட்ட இந்த 25 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயணங்கள் வண்டி வாகனங்களில் பயணங்கள் போகும்போது வந்து கொஞ்சம் கவனத்தோடு போங்க. சுக்கிரன் வந்து ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு தான் எல்லாமே இருக்கே, நம்ம தான் சரியாக தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற இதை கொடுத்துட்டே இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம வந்து கவனக்குறைவாக சில சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது போக உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கேர்லெஸ்ஸாக இருந்து டேமேஜ் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுக்காதீங்கன்றக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் யோகத்தை தான் செய்யும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கான எச்சரிக்கையை கொடுக்குறதுக்காக தான் மட்டும் தவிர்த்து வேறு எதுவும் பயப்படுறதுக்கான அளவில் எதுவும் கிடையாது. கண்டிப்பான முறையில் நல்ல யோக காலம், பொன்னான காலம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதான் உண்மை. அவர் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் முழுமையாக 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 25 நாட்களும் இருக்க போகுது. உலகளாவிய அளவில் எல்லார் மனசுலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடுதலாக வந்து கிரக சேர்க்கைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? இப்போ சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்ல சொன்ன மாதிரி நம்ம சனி சேர்க்கை ஏற்படுறதை சொல்லியிருக்கிறோம். மீன ராசியில் அமர்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இருக்காங்க. குரு இருக்கார், ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க, சனி இருக்கிறாரு. சனியுமே வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நிலைகள்லாம் வச்சு தான் வந்து நம்ம சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களில் மீன ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்க நம்ம சொன்ன பலன்கள் இது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜனன ஜாதகம் சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான தகவல்களும் தெளிவுகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த வகையில் நம்ம பலன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த 25 நாட்கள் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை என்னவா இருக்குது? சுகபோகக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குறாரா? எந்த இடத்துல இருக்கிறாரு? மறைஞ்சிருக்காரா? பலம் குறைஞ்சிருக்காரா? நிறைஞ்சிருக்காரா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்க போகுது, ஏனைய மற்ற கிரகங்கள், உங்கள் லக்னம், தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான எதிர்கால பலன்களை இன்னும் துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ஜனன ஜாதக ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவான பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெளிவான பலனை சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் கணிக்கிறது அப்படின்ற ஒருத்தருக்கான பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தாண்டி அது போதுமானதான் அப்படின்னா கிடையாது. ஜோதிடன் கணிக்கிறதுக்கு அதை பலன் சொல்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதாவது விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் நம்ம எடுப்போம். அது விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னம், மதி அப்படின்றது சந்திரன் ராசி நம்ம ராசி என்ன ராசியோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்கிறது. நம்ம ராசிக்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, கோச்சாரத்துலேயும் சரி உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சரி என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை வச்சுமா நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கதி அப்படின்றது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து, அதாவது விதி, மதி, கதி இந்த 3 நிலையும் எடுத்து கோச்சாரத்தையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சார அடிப்படையில் கோச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்காம விட முடியாது. நம்ம சுயஜாதகம் பலமாக இருக்குது, யோக கிரகங்கள் நல்லா இருக்குது, நம்ம தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோச்சாரம் அதுக்கெல்லாம் வழிவிடணும். கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் ஆகி வீட்டுக்கு இருந்த மாதிரி எத்தனை நல்ல ஜாதகர்கள், யோக காலத்தில் இருந்தவங்கலாம் வீட்டில் முடங்கி இருந்தாங்க. ஸோ அப்போ காரணம் என்னென்னா கோச்சாரம் அப்போ சரியில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ கோச்சாரம் கோச்சாரம் தற்கால கிரகநிலை அது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து நம்மளுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் துல்லியமான தெளிவான பலன்கள் கிடைக்கும். அதனால் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.